இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கிராஃப்ட் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு, ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த சேனலுமே இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஒன் ஆஃப் மை யூனிக் கிராஃப்ட்னே சொல்லலாம். ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் திங்ஸ் வச்சு நீங்கள் இந்த கிராஃப்ட் செஞ்சிடலாம். நான் இந்த கிராஃப்ட்டை தர்மாக்கோல் அப்புறம் என்கிட்ட இந்த ஒரு வேஸ்ட் பாக்ஸை வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ கிராஃப்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேடி அண்ட் ஜென் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கிற மாதிரியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை கார்ட்போர்டில் கூட செய்யலாம். அந்த ஃபேஸ் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வயிற்றில் ஒரு பேபி இருக்கிற மாதிரி பேபி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஹைலைட்டாக தெரியும். ரெட் கலர்னால கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி என்ன கலர் இருந்தாலும் அது நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். தென் அது வந்து ஒரு ஒயிட் ஷீட்டால் கவர் பண்ணிவிட்டு இந்த பேபியை பேக் சைடில் மறைஞ்சிருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்தது. இந்த வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு சுற்றி வந்து டேப்பால் ஒட்டிக்கிட்டு சென்டராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒயிட் ஷீட்டால் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. தர்மாக்கோலை அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கவர் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம மேலே வந்து பிளான்ட் வைக்க போகிறோம், அது வந்து தெரியணும். ஸோ அதனால் மேலே வரைக்கும் இந்த தர்மாக்கோலில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருந்தது. நீங்கள் இல்லைனா பேப்பரால் கூட லீஃப் செஞ்சு கட் பண்ணி அதை தர்மாக்கோல் மேலே ஒட்டிக்கலாம். என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் லீஃப் இருந்தது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரும் இருந்தது. அதனால் அதை அப்படியே குண்டூசியால் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ளாரெல்லாம் கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த பேபியை லைட் வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக பின்னாடி இருக்கிறது தெரியும். இல்லைனா நீங்கள் ஸ்விட்ச் போட்டால் எரியிற மாதிரி கூட லைட் செட்டிங் பண்ணிக்கலாம். லைட் செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதையே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு கிராஃப்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. நம்ம செஞ்சு வச்சதை கீழே அந்த பாக்ஸில் குண்டூசியால் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிராஃப்ட் ரெடி. இப்போ சொல்லுங்கள், இது ஒரு யூனிக்கான கிராஃப்டாக இருக்கா இல்லையா? இந்த மாதிரி யாராவது வீடியோ செஞ்சு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.